மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முதல் அம்முண்டி கிராமம் வரை பாலாற்றில் இணையும் பாண்டியன் மடுவு ரூபாய் 6.32 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டு நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களால் இன்று பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லோருக்கும் காலை வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் காங்கேயநல்லூர் கிராமம் முதல் பாலாறு இணையும் வரை ரூபாய் 6.32 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட 12.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாண்டியன் மடுவு கால்வாயினை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் திரு வேலுமுருகன் அவர்களையும் வேலூர் மாநகராட்சி துணை மேயர் திரு சுனில் அவர்களையும் காட்பாடி ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்களையும் மற்றும் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அரசு துறை அதிகாரிகளையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களையும் திரளாக கலந்து கொண்டிருக்கும் சேவூர் கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பாண்டியன் மடுவு கால்வாய் காங்கேயநல்லூர் கிராமம் முதல் அம்முண்டி கிராமம் வரை பாலாற்றில் இணையும் வரை 12.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். இக்கால்வாயினை வருவாய்த்துறை பதிவேட்டில் உள்ளபடி அளவீடு செய்து எல்லை கற்கள் நடப்பட்டு 10 மீட்டர் அகலமாக இருந்த கால்வாயை 25 மீட்டர் அளவில் அகலப்படுத்தப்பட்டு மற்றும் தூர்வாரப்பட்டுள்ளது. வினாடிக்கு 500 கன அடி வெள்ள நீரை கொண்டு செல்லும் அளவில் இருந்த இந்த கால்வாயானது புனரமைத்ததன் மூலம் தற்பொழுது வினாடிக்கு 1500 கன அடி வெள்ள நீர் கொண்டு செல்லும் அளவில் உள்ளது. சேவூர், கார்னாம்பட்டு மற்றும் அம்முண்டி கிராமங்கள் அருகே கால்வாயின் குறுக்கே பழுதடைந்த கொண்டங்களை முழுவதுமாக புனரமைக்கப்பட்டுள்ளது. பாண்டியன் மடுவு கால்வாயின் குறுக்கே குப்பத்தா மோட்டூர்
கிராமம் அருகே நிலத்தடி நீர் செறிவூட்டும் வகையில் புதியதாக ஒரு தடுப்பணை கால்வாயின் குறுக்கே கண்காணிப்பு பொறியாளர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறையிலும் சரி எல்லா துறையிலும் சரி இந்த தொகுதிக்கென்று பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சொன்ன வாக்குறுதி இல்லாமல் எண்ணற்ற சாதனைகளை இந்த காட்பாடி தொகுதி மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னை மேம்பாலம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேம்பாலத்தை அதே அவராலே மீண்டும் ஒரு உயர்மட்ட மேம்பாலமாக பொன்னையில் அமைத்து தந்தார். இன்று இங்கே உள்ள பிரம்மபுரம் விஐடி எதிர்க்க ஒரு 100 கோடியில் ஒரு மேம்பாலம், அந்த மாதிரி எல்லா மேம்பாலமும் சரி எல்லா வேலைகளும் எப்போ திமுக ஆட்சி வருகிறதோ தமிழக முதல்வராக தலைவர் கலைஞர் இருந்தாலும் சரி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருந்தாலும் சரி எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போல்லாம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் இந்த காட்பாடி தொகுதியை ஒரு வளமிக்க தொகுதியாக தன்னிறைவு பெற்ற தொகுதியாக உயர்த்தி வருகிறார். இன்று சொன்னார் இந்த பாலாறு பார்த்தீங்கன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒரு காவா தண்ணி தான் போய் வந்திருக்கும். பொதுப்பணித்துறை அமைச்சராக சொல்லியும் சரி அவர் செஞ்சு விட்டுப்பட்ட பணி அப்படியே தான். இந்த 10 ஆண்டு காலம் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குப்புத்தம் மூட்டில் ஒரு உள்ளே போய் அந்த தொப்பலாம் இதில் ஒரு தண்ணி தரை மேம்பாலமாக இருந்தது. அதை உயர்மட்ட மேம்பாலமாக கட்டினா தான் அந்த ஊருக்கார் செய்யணும். உடனே கூப்பிட்டு டிஆர்டியில் ஒரு 2.5 கோடி ஒதுக்கினார். அன்றைக்கி பார்த்து இந்த இது வரைக்கும் சொன்னால் காங்கேயனூர்லேருந்து இந்த கோயில் 6 கோடி ரூபாய்க்கு இது பண்ணாங்க. எஸ்சி சார் சொன்னார் அதை எந்தெந்த விதத்தில் என்னென்ன வேலை செய்திருக்கிறான்னு. இன்றைக்கி எந்த அளவுக்கு காட்பாடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைஞ்சூர் தாராப்படி ஒரு 35 கோடியில் ஒரு சுற்றுச்சூழல் ஒரு பெரிய ஒரு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த குட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாலாறில் ஏகப்பட்ட தடுப்பணைகள். இந்த நீர்வளத்துறையில் மட்டும் ஏறக்கூடிய ஒரு 500 கோடிக்கு மேலே இந்த காட்பாடி ஒருங்கிணைந்த நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எப்பெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்போ திமுக ஆட்சி வருகிறதோ நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது என்று எல்லா சாதனைகளையும் நம்முடைய அந்த பணி முடிந்து திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல விழாவிற்கு வருகை தந்து திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற இருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களோடு இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளே, நம்முடைய நீர்வளத்துறையினுடைய எஸ்சி இஇ மற்றும் அனைத்து அதிகாரிகளே, இப்பகுதியினுடைய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த நல்லதொரு திட்டத்தை நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பிலும் இந்த காட்பாடி பகுதியினுடைய அனைத்து மக்கள் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. பாண்டியன் மடுவினை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக கல்வெட்டினை திறந்து வைத்து விழா பேருரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் அப்படியே வர வந்துருங்க சார். இப்போ சார் தான் எடுக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன். நீண்ட நெடுங்காலமாக கேட்பாரற்று கிடந்தது. பல இடங்களிலே தூர்ந்தும் பல இடங்களிலே குப்பை கொட்டியும் அது தூர்ந்து போகிற நிலையில் இருந்தது. அது விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நம்முடைய தொகுதியில் பிரம்மபுரத்தில் இருந்து அம்முண்டி தொப்பலாம்பூட்டூர் வரையில் இந்த தண்ணீர் போகிறது. இதை நம்பிதான் பக்கத்தில் இருக்கிற வயல்கள் இருக்கிறது. எனவே இது நீண்ட நெடுங்காலமாக இதற்கு ஒரு விமர்சனம் இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு எனவே அவற்றை எடுத்து செப்பனிட்டு கரைகளை எல்லாம் பலப்படுத்தி இன்றைக்கு தண்ணீர் வந்தால் இங்கே எங்களுடைய வரவேற்புரையாற்றிய ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல் நிறைய தண்ணீர் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இது உங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் கேட்டல்ல, கேட்காமலே நான் செய்தது. நம்முடைய தொகுதியை பொறுத்த வரையில் எது எது எங்கே செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதே நிலைதான் இன்றைக்கு
பொன்னை எடுத்துக்கொண்டால் 48 கோடி ரூபாயிலே இந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு கட்டி முடித்திருக்கிறோம். அதே போல் ஆங்காங்கு ஆறுகளுக்கு குறுக்கே சிறு சிறு அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கினால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் தேங்கும். தண்ணீர் தேங்கினால் பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு ஓதம் ஏற்படும். நீங்கள் யாராவது சந்தேகம் இருந்தால் குகைநல்லூர் பக்கத்தில் ஒரு அணை கட்டி இருக்கிறேன். அது கட்டிப்பட்ட பிறகு சுமார் 1/2 மைல் 3/4 மைல் நீளத்துக்கு தண்ணீர் வரமாக தேங்கும். எப்பொழுதும் தேங்கி இருக்கும். அதனால் நிலத்தடி நீர் அதிகமாகி இன்றைக்கு பயிர்கள் வளமாக செய்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். அப்படி இந்த பாலாற்றிலேயும் பல இடங்களிலே மேலே கட்டியிருக்கிறேன். நம்முடைய விருதம்பட்டுக்கு மேலே பல இடங்களில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இன்னும் சில இடங்களில் கட்டுவேன். அதே போன்று இந்த பாண்டியன் மடங்கு இது நம்முடைய விருதம்பட்டியிலிருந்து அல்லது பிரம்மபுரத்திலிருந்து சீர் பண்ணி இருக்கிறோம். அதோடு முன்னிவர் அல்ல. இதனுடைய ஆரம்பம் எங்கே என்று கேட்டால் காவேரி காவனூர் ஏரியிலிருந்து புரண்டு வருகிற தண்ணீர், பாலாற்றில் வருகிற தண்ணீர் ஏரிக்கு வரும். ஏரியிலிருந்து இது புரண்டு வரும். ஆனால் அந்த தண்ணீர் வெளியே வந்து கொஞ்சம் தூரத்திலே ஆரம்பிக்கிற இந்த பாண்டியன் மடுகு வரையில் வேறொருவருடைய நிலம் இருக்கிறது. அவரிடத்தில் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அந்த கொஞ்சம் தூரம் இருக்கிறது, அதில் இந்த கால்வாயை வெட்டுகிறேன். இல்லாவிட்டால் தண்ணீர் வீணாக வந்து பிறகு அதுவா மிஞ்சி வருகிற தண்ணி தான் கால்வாயிலே வருகிறது என்று. ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். இந்த ஆண்டு அதுக்காக 25 கோடி ரூபாயை ஒதுக்கி ஏரி தண்ணீர் நேராக பாண்டியன் மடுக்கு வருகிற அந்த வழியையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதே போல் காவனூருக்கு கீழே விரும்புபுரம் வரையில் இருக்கிற அந்த கால்வாயையும் சீர் பண்ணுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், யார் கேட்டாலும் கேடாவிட்டாலும் நாம் அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயிகள், தொழிலாளர்கள், தாய்மார்கள் அனைவரும் நல்ல முறையில் இருப்பதற்கு வேண்டிய திட்டங்களை தீட்டுவது என்னுடைய கடமைதான். அதே போன்று எனக்கு தெரியும், இன்றைக்கு பாண்டியன் மடுகு நான் கட்டிவிட்டாலும் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த பக்கம் போவதற்கும், ஆடு மாடு போவதற்கும், மக்கள் போவதற்கும் ஒரு பாலம் வேண்டும். ஆகையினால் அதையும் சரியான இடத்தில் விரும்பபுரம் உங்க ஊர் இரண்டுக்கும் பயன்படுகிற வரையில் அதன் மீது ஒரு பாலம் கட்டப்படும் என்பதையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த ஊரை பொறுத்த வரையில் எனக்கு நீண்ட நெடுங்காலம் திறந்து எனக்கு படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு பழக்கமான ஊர் இது. இந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்றார்கள், கட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த ஊரிலே பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றார்கள், கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக இந்த ஊரில் ஒரு கோரிக்கை, எப்படியாவது ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி வேண்டும் என்பது இவங்க இருக்கிற விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாகும். ஆக இந்த ஆண்டு எப்படியாவது அந்த மந்திரிடத்தில் கெஞ்சி கூத்தாடியாவது ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி வெல்லும் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே இந்த ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில் எல்லா மக்களும் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். தாய்மார்களுக்கு இன்றைக்கு எல்லா சலுகைகளையும் வழங்கி இருக்கிறார். பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்தால், கல்லூரியிலே படித்தால் அவர்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். படிக்கிற பெண்ணுக்கு, படிக்கிற பையனாக இருந்தாலும் 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய். சில பேருக்கு விட்டு போய்விட்டது, அவர்களுக்கு கணக்கெடுத்து இப்பொழுதுதான் யார் யாருக்கு சேரவில்லை என்று தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்தோம். கிட்டத்தட்ட 30-35 லட்சத்துக்கு மேலே வருகிறது. அவையெல்லாம் விரைவில் நம்முடைய முதலமைச்சர்
என்றைக்கு தருவது என்பதையும் அறிவிப்பார்கள். ஆக தாய்மார்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டம் வரும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே என்னை பொறுத்த வரையில் இந்த தொகுதியில் எந்த திட்டமானாலும் அது என்னால் கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு தெரியும், போய் பாருங்கள். உங்களுடைய பக்கத்தில் இந்த ரோடு, இந்த ரோடு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இதுக்கும் நான் தான் காரணம், அது செய்திருக்கிறேன். இங்கே சொன்னார்கள், பயிர்களுக்கு கரும்பு போடுகளுக்கு எல்லா ஆலைகளும் மூடிவிட்டது. 8 ஆலைகள் மூடி கிடக்கிறது. இங்கே திருப்பத்தூர்ல ஒரு ஆலை மூடி கிடக்கிறது, ஆம்பூரில் ஒரு ஆலை மூடி கிடக்கிறது, திருத்தணியில் ஒரு ஆலை மூடி கிடக்கிறது, எம்ஆர்க்கு ஆலை சிதம்பரத்தில் மூடி கிடக்கிறது. ஆனால் ஓடுகிற ஆலை நம்முடைய வேலூர் சக்கர ஆலை மட்டும்தான். அதற்கு நான் எடுத்த முயற்சிகள் அதிகம். எனவே விவசாயிகளானாலும் மற்றவர்களானாலும் இவற்றையெல்லாம் நாம் சீர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரையில் எல்லா தொகுதியை விட என் தொகுதி தான் எல்லா வசதியும் பெற்றிருக்கிறது என்று நான் பெருமைப்பட வேண்டும். அது ஒன்றுதான் நான் எதிர்பார்ப்பது. அதையே செய்து நம்முடைய இந்த ஊரினுடைய தலைவி அவர்கள் நான் வருகிற பொழுதெல்லாம் உடனே இருந்து அவங்க வீட்டுக்காரர் எப்படி ஒன்றா இருக்கட்டும், நாம் இருக்கணும்னு சொல்லி ஆகியனால என்னோடு இருக்கிறார்கள். அந்த அம்மையாருக்கும் சகோதரிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். உட்காந்து ஒரு ரெண்டே இந்த இது மேகதாது அன்னைக்கு டெக்னிக்கலாக இது அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லையா, திட்டம் மதிப்பீடு தயாரிக்கிறதுக்கு, அது ஏன் ரத்து பண்ண தமிழக அரசு கோரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிகள். அவங்க பாட்டு டிபிஆர் அவங்க பணம் கொடுத்து டிபிஆர் தயாரிக்கிறாங்க, அதனால் நமக்கு என்ன இல்லை, மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு, அதை வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க தொடர்ந்து. சார் ஒரு 100 தரம் சொல்கிறேன், அது ஒரு மத்திய அரசாங்கம் இவங்க கொண்டு முன்ன கூட கொடுத்தாங்க, முன்னே போனாங்க மத்திய அரசாங்கம் டிபிஆர் கொடுத்தாங்க. அதை வந்து அந்த சென்ட்ரல் வார்டு கமிஷன் இருக்க அவங்க தான் அனுப்பாங்க. அதை அடுத்து அவங்க வேறு இது இதுக்கெல்லாம் அனுப்பணும், 3-4 கம்பெனி அதுக்கெல்லாம் வேண்டாம்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. சுற்றுச்சூழலுக்கு அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் முடியாதுட்டாங்க. க்ளீனாக சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கிட்ட நீ இப்போ வாங்காமல் இதை டேமை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. முல்லை பெரியாருக்கு மேகதாதுக்கு ஏன் ஒரு கண்டன தீர்மானம் தமிழக அரசு கொண்டு வர மாட்டேங்குது, எதிர்கட்சி தலைவரே கொண்டு வந்து எதுக்கோ தீர்மானம் கொண்டு வராங்க, அதை ஏன் கொண்டு வர பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது கண்டனம், நாங்கள் தான் செய்திக்கிட்டு மேலே கண்டன தீர்மானம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். வந்து பேசுறதுக்கு வந்து நின்று ஏன்னா பேசுகிறேன் கேமரா உள்ள பேசினுக்கிறேன். நான் ஓப்பன் ஆடியோவில் இந்த